ஆப்கி அதாலத்ல தலைவர் மற்றும் நடிகரான ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருக்கு தன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்தவே தெரியாது. இப்ப ராஜ் சார், நாங்க உங்க படங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. हम तुम्हें ऐसी मौत देंगे कि लोग कुत्ते को छोड़कर तुम्हारी मौत की मिसाल देना शुरू कर देंगे. ஆனா இதே மாதிரி யதார்த்த வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கோவம் வருது உண்மையா? இந்த டயலாக நீங்க சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுவாரு. நான் இப்ப ரொம்ப ஒழுக்கமான மனிதனா மாறிட்டேன். நான் நீங்க இப்போ கேட்கறதுனால சொல்றேன். இங்க சொல்ல மாட்டேன், இங்க சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மக்கள் நாயை விட்டுட்டு உன்னோட மரணத்தை உதாரணமா காட்டுவாங்க. நான் ரொம்ப பயந்து போய் சொல்லியிருக்கேன். விட்டா இதே கிளிப்பிங்க நாளைக்கு போட்டு காட்டிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த கிளிப்பிங் தான் வரும். ராஜ் பப்பர் இப்படிதான் சொன்னாருன்னு, பிரேக்கிங் நியூஸ், ராஜ் பப்பர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. ஆனா உங்க சில யதார்த்த வாழ்க்கையோட கிளிப்பிங்ஸை போட்டு காட்டுறேன். நீங்க காசியாபாத்ல ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் வீடியோ எடுத்தாரு. அந்த போலீஸ்காரரை நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். किस लिए रिकॉर्ड करा रहे भाई? बातचीत है। अगर कोई गुनाह है तो बताइए। मैं माइक नहीं है, मैं अपने घर में जो है बात नहीं कर सकता क्या? ये बताइए ना इंस्पेक्टर साहब, मैं पूछना चाह रहा हूँ आपसे। ऐसा है बादल जी, हाँ, हम कुछ नहीं कह रहे हैं, आप कर रहे हैं। नहीं, आप रिकॉर्डिंग कर रहे हैं, फोटोग्राफी कर रहे हैं, आप घर में घुस के कर रहे हैं। मैं पूछना चाहूंगा क्यों कर रहे हैं? ऐसे लोगों को तो बहुत भुगतता हुआ है और यही लड़ने तो आऊँ कि गुंडागर्दी जो अधिकार जो वहाँ पे अपराध करने वाले उनको तो छेड़ेंगे नहीं। आज दिन गाजियाबाद का नाम बदनाम हो रहा है, टोपी पहन कर वर्दी पहन कर घूम रहे हैं लोग। शर्म नहीं आती है? அது உண்மைதான். எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இப்ப உங்க வீட்டுல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ ஒரு போலீஸ்காரர் தொப்பி போட்டுட்டு இருந்து நம்ம எல்லாரையும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பா பேசிட்டேன். அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. காக்கி சட்டை போட்டிருக்கவங்கள நம்ம என்னைக்குமே மதிக்க கத்துக்கணும். இப்ப நான் உண்மையிலே இந்த விஷயத்துக்காக உங்களை பாராட்டுறேன். நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். நிறைய பேர் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் இத சொல்றாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. சந்தோரியில இது அச்சடிக்கப்பட்டது. மேடையில பயங்கர கூட்டம் கூடிடுச்சு. உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, ஆர்வலர்களாம் மேடையை விட்டு இறங்குங்க அப்படின்னு. இன்னொரு இடத்துலையும் இது நடந்தது. லக்னோவில் நடந்திருக்கு. நிறைய மாலைகளை போட்டிருக்காங்க. உங்களுக்கு கோபம் வந்து மாலையை பிச்சு எரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு யதார்த்த வாழ்க்கையில அடிக்கடி கோபம் வருமா? அதாவது நாம செய்ய வேண்டிய வேலையை நம்ம மறந்துடுவோம். எனக்கு அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம்? நம்ம பிரியாரிட்டி என்ன? நீங்க நான் இங்க வந்தது எனக்கு மாலை போடுறீங்க. எனக்கு மாலை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம்? டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். ஸ்டேஜ் மேல எத்தனை பேர் ஏறுவாங்க? அடிக்கடி பாத்தீங்கன்னா என் விஷயத்துல மட்டும்தான் இப்படி நடக்குது. ஸ்டேஜ் மேல ஏறாதீங்க, ஸ்டேஜ் உடஞ்சிரும்னு சொல்றேன். அங்க இருக்கிற லோக்கல் ஆட்கள் அதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏற்கனவே ஒரு முறை கால் உடஞ்சிருச்சு. நானும் எத்தனை முறை தான் உடச்சிக்கிறது? நீங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு வீடியோவும் என்கிட்ட இருக்கு. அதையும் காட்டுறேன். உங்களுக்கு நீங்க கோபம் வந்தா கோவப்பட்டு நீங்க கீழே இறங்கிட்டீங்க.
நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்றது? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான பேர் கீழே நின்றுட்டு இருப்பாங்க. எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க ஸ்டேஜில் மேல. அவங்க எல்லாரும் வந்து ஸ்டேஜில் ஏறிடுறாங்க. ஆனா வந்தவங்க எல்லாம் அங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கணும்னா எப்படி? நீங்களே அதான் நானே கீழே வந்துடுறேன். நான் கீழே வந்து ஒவ்வொருத்தரா பாக்குறேன்னு வந்தேன். ஆனால் அங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். ஆடியன்ஸ் ஒரு கேள்விகள் கேட்கலாம். அவங்க கிட்ட கொடுங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை சொன்னீங்க. ஒரு ஏழை ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பாடு சாப்பிடலாம் நீங்க சொன்னீங்க. வெறும் 28 ரூபாய் செலவு பண்ணா போதும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயமா நீங்க மன்னிப்பு கூட கேட்டீங்க. நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய கமெண்ட்டை எதுக்கு சொல்றீங்க முதல்ல? எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டதுக்கு. இன்னைக்கு ராஜ் பப்பர் அப்புறம் நீங்களும் கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்களா இருக்கலாம். நான் என் வாழ்க்கையை தொடங்கும் போது நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது. அடிமட்டத்திலிருந்து வந்தவன். எங்க அப்பா ஒரு குமாஸ்தா. அங்கிருந்து தான் எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். நாங்க வந்து ஒரு ரூம்ல அரசாங்கத்தோட குவார்டர்ஸ்ல தான் இருந்தோம். இந்த ஒரு பேக்ரவுண்டை விடுங்க, என்னால் அந்த சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்க முடியும். எனக்கு இந்த விஷயமும் தெரியும். நான் எதை பத்தி பேசினேன்னா, வயிறே நிறையாதவங்களை பத்தி நான் பேசினேன். அந்த 12 ரூபாயை பத்தி கண்டுக்காதீங்க. நீங்க பாக்குறதா இருந்தா குஜராத்ல ஆனந்திபென் பட்டேலோட அரசாங்கத்தை பாருங்க. அவங்க கொள்கையில 10 ரூபாயில நீங்க வயிறு நிறைய சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏழை அவங்க கொள்கையில எந்த கொள்கையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தனோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒடிசால கூட போய் பாருங்க. பட்நாயக் சாரோட அரசாங்கம் அங்க போய் பாத்தீங்கன்னா சார், டெல்லியில ஒரு நிமிஷம் ராஜ்பபர் சார், அவங்க சார்பா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அறிக்கையை நீங்க கொடுத்தது ஜூலை 25, 2013. அதாவது மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, டெல்லிலையும் உங்க அரசாங்கம் தான் இருந்தது. அப்பதான் நீங்க சொல்லி இருந்தீங்க, இப்பவும் நீங்க மும்பைல 5 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கும் வயிறு நிறைய சாப்பிடலான்னு சொல்லியிருக்கீங்க. 12 ரூபாய்க்கு வடாப்பாவு கூட கிடைக்காது. நான் இதுக்கு பதில் சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், நம்மளோட மனநலம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க மிடில் கிளாஸ்ல இருந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோம். கொஞ்சம் அந்த நபரை பத்தி யோசிச்சு பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி மொத்த டெலிவிஷன்லயும் அவரைத்தான் காட்டினாங்க. ஒரு நபர் அவருடைய மனைவியை எரிக்கிறதுக்கு அவர்கிட்ட மரக்கட்டைகள் இல்ல. அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு அவர் ஒரு மூங்கில கட்டி அதை இழுத்துக்கிட்டு போனாரு. ஒரு முறை அந்த நபரோட மனநிலையை பத்தி யோசிச்சு பாருங்க. 7 கிலோமீட்டர் இழுத்துக்கிட்டு போயிருக்காரு. வழியில மீடியாக்காரங்க பார்த்திருக்காங்க. அவங்க அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அங்க எந்த மாதிரியான கிராமங்கள் இருக்குன்னா, அங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட அந்த பணத்தை எடுத்துட்டு போறது கூட கையில காசு இருக்காது. அவங்க அந்த பணத்தோட எலும்புகளை உடைச்சிருவாங்க. அவங்க காலை உடைச்சிருவாங்க, கைய உடைச்சிருவாங்க, முழங்கால உடைச்சிருவாங்க. மொத்தமா எல்லாத்தையும் கட்டி ஒரு மூட்டையில போட்டு மூங்கில வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. நான் அப்படிப்பட்ட நபரை பத்தி தான் நீங்க சொன்னது. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு 12 ரூபாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் போது அப்புறம் நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? எதுக்காகனா, இப்போ இந்த குழந்தைங்க ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா? ஏன்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க டெலிவிஷன்ல வந்து இந்த சமூகத்துல நடக்கிறத பத்தி காட்டினாங்க இல்லையா? அதாவது நான் இதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையை ரொம்ப ஹார்ட்ஷிப்பா தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனால இது உங்களுக்கு புரியாதுன்னு என்னால சொல்ல முடியாது. என்னால இதை சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தெரியும் நீங்க உங்க வாழ்க்கையை எங்கிருந்து எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்கன்னு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ல வடா பாவ் எவ்வளவு ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நான் இப்ப வந்து உங்க வார்த்தைய நிறுத்தினதுக்கு காரணம், இப்பவும் தாதரை தாண்டி ராஜ் ரசோயின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ராஜ் ரசோயிங்கிற கடையில அங்க வந்து ஒரு குடும்பம் இருக்கு. இப்பவும் அவங்க 12 ரூபாய்க்கு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால என் வாயில 12 ரூபான்னு வந்துருச்சு. என் தங்கச்சி புருஷன் என்ன கேட்டா நீங்க எப்படி இப்படி சொல்லலான்னு நான் அமைதி ஆயிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த வலி நடுத்தரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் அதை கிண்டல் பண்ணிருக்கேன்.
சத்தியமா நான் கிண்டல் பண்ணணும்னு நினைக்கல. இன்னும் சொல்ல போனா நான் அந்த வலிய எதுக்காக அந்த 28 ரூபாயில சாப்பிட்றாங்கன்னு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தி நான் பேசினேன்னா, அப்போ அப்படி பேசினது அவங்களுக்காக மட்டும்தான். அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. கடினமா உழைச்சு ரிக்ஷா ஓட்டுவாங்க. நான் அவங்களுக்காக தான் அப்படி பேசினேன்.